கதை ஒன்று, காட்சி ஒன்று. அம்மா தள்ளி நில்லுமா, கொஞ்சம் விட்டா கோயிலுக்குள்ளே வந்துடுவாங்க போல. தம்பி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைடா, கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, சாமி கும்பிட்டுக்கோ. வாமா உள்ள போலாம். நம்மலாம் உள்ளே போகக்கூடாதுடா. நம்மலாம் உள்ளே போனால் நம்மளை அடிப்பாங்க, திட்டுவாங்க. நம்மலாம் போகக்கூடாது, சரியா? நம்ம இங்கேருந்து சாமி கும்பிடலாம். அவங்க மட்டும் போறாங்க, நம்மளும் போலாம். வா, அவங்கெல்லாம் போகலாம்டா, நம்ம போகக்கூடாதுடா. ஏ அபிஷ்டு, வாமா நம்ம போலாம். ஏ அபிஷ்டு, சட்ட வாய மூடடா, நீ உள்ள வரக்கூடாது. வந்தேலா, சாமியை கும்பிட்டேலா, அர்ச்சனை போட்டேலா, போயிட்டே இருங்கோ. என் வேலைக்கு உலகಕ್ಕೆ வந்துட்டான் அபிஷ்டு. வாடா, நம்ம போகலாம். கோயில் உள்ள போறதுக்கு உங்களுக்கு எதுமா தடுக்குது? எங்களுக்கு என்னையா தகுதி இருக்கு நாங்களாம் உள்ள போறதுக்கு? தகுதி பார்த்து கோயிலுக்கு உள்ள விடுறவன் தகுதியோடய பிறக்கிறான். அவன் கிடக்குற வெங்காயம், நான் உங்களை கூட்டு போறேன், வாங்கம்மா. ஐயோ, அந்த தாடிக்காரங்க வர வரான். காட்சி 2. ஏவியம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத்வத்வாதசோத்யாயः. ஏ அபிஷ்டு, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. அர்ஜுன உவாச்ச. சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதுடா, இது தெய்வ வாக்கு. காலங்காலமா அம்பாளுக்கு நாங்க பூஜை பண்றோம். இந்தாம்மா, வந்தேடா, சாமியை கும்பிட்டேலா, அர்ச்சனை போட்டேலா, போயிட்டே இருமா. என் வேலைக்கு உலக வந்துட்டான் அபிஷ்டு. இவாள சொல்லி குத்தம் இல்ல, அந்த தாடிக்காரங்க சொல்லணும். நம்ம போலாம். முதல்வர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு கோவில் அர்ச்சகர் நியமனத்தில் பரம்பரை உரிமையை நீக்கும் வகையில் HRNC சட்டத்தில் கொண்டு வந்தது. 2006 மீண்டும் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு தகுதியும் பயிற்சியும் பெற்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என அரசாணை வெளியிட்டது. 2021 மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பயிற்சி பெற்ற பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களை கோவில்களில் அர்ச்சகர்களாக நியமித்து நடைமுறைப்படுத்தியது. காட்சி 3. அம்மா, அவர் பேசுறது நமக்கே புரியலையே, எப்படி கடவுளுக்கு புரியும்? கம்மனிருமா, அவர் காதுல விழுந்தா அதுக்கும் கத்துவாரு. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. ஏமா, நம்ம தானே வீட்டுல பூஜை எல்லாம் பண்றோம். நம்ம வீட்டுல பூஜை பண்ணாலும் இதெல்லாம் அவ தான் பண்ணணும். நம்ம பண்ணோம்னா நம்மளை திட்டுவாங்க. இதெல்லாம் அவர் காதுல விழுந்தது வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். காலங்காலமா இவங்க தான் இதுல இதாமா, சத்த அமைதியா இரு. பொம்னாட்டிக்குள்ள வாய பார்த்தேலா? வீட்ல எல்லாம் நாங்க தானங்க பூஜை பண்றோம். அதெல்லாம் உங்க ஆத்துல வச்சுக்கோங்க, இங்க நாங்க தான் செய்யணும், நீங்க செய்யக்கூடாது. அதுவும் பொம்னாட்டிகள் செய்யவே கூடாதுமா. இந்த காலத்து பொம்னாட்டிகளுக்கு வாய பார்த்தேலா? ஆண்டவா, அபிஷ்டு அபிஷ்டு. இருப்பார் போல, சரியான பூமரா இருப்பார் போல. 1971 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2021 தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அன்னை தமிழின் அர்ச்சனை திட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து முதற்கட்டமாக 47 முக்கிய கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் வசதியை செயல்படுத்தியது. பின்னர் 2021 திமுக ஆட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அர்ச்சகராகும் முயற்சியை நடைமுறையில் கொண்டு வந்தது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. 2023 HRNC அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்த 3 பெண்கள் கோவில்களில் அர்ச்சகர்களாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றனர். இது தமிழ்நாட்டில் முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டது.